அடுத்த ஏரிப்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள பூரணி பொற்களை உடனுரை செங்குளத்து ஐயனார் திரௌபதி அம்மன் கோவில் தீமிதி திருவிழா கடந்த 4ஆம் தேதி துவங்கி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி தினமும் காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனைகளும், இரவு சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. கடந்த 10ஆம் தேதி காலை அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. நேற்று மாலை 6 மணிக்கு தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் தனி அதிகாரி ரமேஷ் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே உருவையாறு செல்வா நகரை சேர்ந்த பிரபல ரவுடி முருகன் என்கிற பட்ட முருகன் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு 15 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் வில்லியனூர் காவல்துறையினர் ரவுடி பட்ட முருகனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட பட்ட முருகனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் 20 ஆண்டுகால கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் வழங்க புதிய அரசுக்கு நீதிபதி சுமதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கில் அரசு சார்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். பட்ட முருகன் மீது கொலை வழக்கு உட்பட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தற்பொழுது குண்டர் சட்டத்தின் கீழ் காலாப்பட்டு மத்திய சிறையில் முருகன் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மறைமலை அடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா அமைந்துள்ளது. பூங்கா நுழைவு வாயில் அருகே சிறுவர் பூங்கா உள்ளது. இங்குள்ள கழிவறையில் இருந்த பித்தளை குழாய்கள் தொடர்ந்து உடைக்கப்பட்டு திருடு போய் வந்தது. தொடர் திருட்டு ஏற்பட்டு வந்ததால் அங்கிருந்த பாதுகாவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று பிற்பகலில் பாதுகாவலர்கள் சரவணன், செல்வராஜ் பணியில் இருந்தனர். அப்போது கழிவறை உள்ளே ஏதோ பொருளை உடைக்கும் சத்தம் கேட்டுள்ளது. அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு ஆண் நபர் கழிவறையில் உள்ள பித்தளை குழாயை கல்லால் தட்டி உடைத்து கழற்றி திருட முயன்றது தெரிய வந்தது. உடனடியாக அந்த நபரை கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையில் அவர் விழுப்புரம் அம்மன் கோவில் வீதி 3வது குறுக்கு தெருவை சேர்ந்த 34 வயதான விஜயகுமார் என்பதும் மது குடிப்பதற்காக பித்தளை குழாய்களை உடைத்து திருடி விற்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். காவல்துறையினர் அவரிடம் நடத்திய விசாரணையில் விஜயகுமார் பிளம்பராக வேலை பார்த்து வந்துள்ளார். இதனை பயன்படுத்தி பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற பித்தளை குழாய்களை திருடி வந்துள்ளார். சிறு திருட்டு என்பதால் யாரும் அவர் மீது புகார் அளிக்கவில்லை என்பது தெரிய வந்தது. ஆனால் தொடர்ந்து அவர் தாவரவியல் பூங்காவில் பித்தளை குழாய் திருட்டில் ஈடுபட்டதால் புகார் அளிக்கப்பட்டு அவர் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். காவல்துறையினர் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு ஜி.வி. பிரகாஷ்குமாரின் ஒரு ரசிகராகவும் தென்னிந்திய சினிமா விளம்பர வடிவமைப்பாளர் மற்றும் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் துறையில் நடத்தி வரும் தனுஷ் சார்பில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் நற்பணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அங்குள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு பின்னர் கேக் வெட்டி ஜி.வி. பிரகாஷ்குமாரின் பிறந்த நாள் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து தனுஷ் கூறுகையில், ஜி.வி. பிரகாஷ்குமார் ரசிகன் அண்ணன் ஜி.வி. பிரகாஷ்குமார் தொடர்ந்து நல்ல வெற்றி படங்களை வழங்கி பல விருதுகளை பெற்று மேலும் பல ஹிட் இசை படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் என்று தெரிவித்தார். இந்த நற்பணி நிகழ்ச்சியில் தனுஷ், அவரது நண்பர்கள் பாண்டி மெட்ராஸ், PR டீம், சஞ்சய் மற்றும் தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரி சின்ன வீரா
வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் ராட்சத அலைகளில் சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தத்தளித்த ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த 4 சுற்றுலா பயணிகளை கடலோர காவல்துறையினரும் மீட்பு குழுவினரும் துரிதமாக செயல்பட்டு உயிருடன் மீட்டனர். ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த சுபன், சமீர், ஆகாஷ் மற்றும் சாம் ஆகிய 4 பேர் சுமார் 4 மணி அளவில் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரைக்கு சுற்றுலா வந்திருந்தனர். அவர்கள் கடலில் குளிக்க முயன்ற போது அங்கு பணியில் இருந்த மீட்பு குழுவினர் கருணா, தனசேகர், பலராமன் மற்றும் கடலரசன் ஆகியோர் அந்த பகுதி ஆபத்தானது என எச்சரித்துள்ளனர். எனினும் எச்சரிக்கையை மீறி கடலில் விளையாடிக் கொண்டிருந்த 4 திடீரென எழுந்த ராட்சத அலைகளில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு தத்தளித்தனர். இதனை கண்ட அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த புதுச்சேரி கடலோர காவல் படையை சேர்ந்த வரதராஜ் மற்றும் பரமகுரு ஆகியோர் மீட்பு குழுவினருடன் இணைந்து உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த 4 பேரையும் அவர்கள் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்தனர். மீட்கப்பட்டவர்களில் சுபன் என்பவர் மயக்க நிலையில் இருந்ததால் அவருக்கு உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு மருத்துவரின் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் அவர் நலமுடன் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதுவுமே வர மாட்டேங்குது. எப்படி அம்மனார் வச்சு புதுச்சேரி வில்லியனூரில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவிற்காக வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தது. இதனை வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் JCB இயந்திரத்தை கொண்டு அகற்றினர். இதனை அறிந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து முன்னறிவிப்பின்றி பேனரை அகற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களிடம் முறையிட்டனர். பின்னர் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரை சந்தித்த தமிழக வெற்றிக் கழக கட்சியினர் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் பேனரை மட்டும் குறிவைத்து JCB இயந்திரத்தை கொண்டு அகற்றியதாக ஆணையரிடம் முறையிட்டனர். பின்னர் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் பேசிய ஆணையர் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி மாவட்ட ஆட்சியரின் அறிவுறுத்தலின்படியே பேனர்களை அகற்றியதாகவும் இதில் எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் இல்லை எனவும் விளக்கம் அளித்தார். மேலும் நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இனிவரும் நாட்களில் பேனர் தடை சட்டம் கடுமையாக பின்பற்றப்படும் எனவும் கட்சி மற்றும் விளம்பர பேனர்களை உடனடியாக அகற்றப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் தாவேகாவினர் கலைந்து சென்றனர். மேலும் நீதிமன்றத்தின் அறிவிப்பின்படி பேனர் தடை சட்டம் அமலில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது மாதிரி யாரும் பேனர் வைக்காதீங்க. புதுச்சேரியில் நடைமுறையில் உள்ள பிரெஞ்சு மொழியை பாதிக்கும் வகையில் ஒன்றிய பாஜக தலைமையிலான மோடி அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி மொழியை திணிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும் தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வரும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வில்லியனூர் தொகுதி முழுவதும் பிரச்சார பயணம் நடைபெற்றது. இந்த பிரச்சார பயணத்திற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் ஜான், துணை செயலாளர்கள் முகமது கவுஸ், ஏகவள்ளி, அருள், ஆனந்தராஜ், அசான், ஏழுமலை மற்றும் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன், அமைப்பு செயலாளர்கள் தமிழ்மாறன் மற்றும் ஆதவன், மாநில பொருளாளர் மாசி வாகையரசு, தலைமை நிலைய செயலாளர் எழில்மாறன், நிர்வாக குழு உறுப்பினர் தமிழ் வளவன், பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். மேலும் வில்லியனூர் பகுதி பொறுப்பாளர்கள் கலைவண்ணன், தங்க கதிர்வேல், சந்தோஷ், பொன்னுரங்கம், தொல்காப்பியன், வீரச்செல்வம், கதிர்வேல், முருகன், ஆசிரியர் சின்னராசு, ஆசிரியர் வேலா, இளம்பருதி, பாத்திமா, பக்ருதீன், அருண் பாண்டியன், வெற்றி, பாலு மற்றும் மாவட்ட நிர்வாகிகள், கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பிரச்சார பயணத்தில் பங்கேற்றனர். பிரச்சாரத்தின் போது மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் எரிபொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. ஒரு அபிஷியல் இங்க பாத்தீங்கன்னா தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஏறினே இருக்குது. அது வெறும் பெட்ரோல் டீசல் விலையோட அந்த பிரச்சனை முடியுது.
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில சிறுபான்மையினர் அணி சார்பாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ரவிக்குமார் உத்தரவின் பேரில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி தலைவர் செந்தில் முன்னிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மை அணி மாநில தலைவர் ஹாஜி இக்பால் பாஷா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து 5வது முறை முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில சிறுபான்மை அணியினர் நிர்வாகிகள், வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி மாநில நிர்வாகிகள், துணைத் தலைவர் ஜாவுதீன், அப்துல் ரஹ்மான், மாநில செயலாளர் புஸ்தாமீன், மாநில இணை செயலாளர் ரியாபுதீன், மேலும் ராஜ்பவன் தொகுதி மாநில செயலாளர் மரிய சூசைராஜ், இந்திரா நகர் தொகுதி மாநில துணைத் தலைவர் சான்வாஸ் பாய், உழவர்கரை தொகுதி மாநில துணைத் தலைவர்கள் இருதயராஜ், அந்தோணிராஜ், ஜோசப், ஏம்பலம் தொகுதி மாநில துணைத் தலைவர் முகமது அலி, உப்பளம் தொகுதி மாநில செயலாளர் அசன், தட்டாஞ்சாவடி தொகுதி மாநில பொதுச் செயலாளர் ஆபில், மண்ணாடிப்பட்டு தொகுதி மாநில துணைத் தலைவர் ஜஹான்கீர், மங்களம் தொகுதி மாநில செயலாளர் நூருதீன், சாதிக் பாஷா, உருளையன்பேட்டை தொகுதி மாநில துணைத் தலைவர் சபருல்லா, லாஸ்பேட்டை தொகுதி மாநில இணை செயலாளர் ஜோசப் மற்றும் வில்லியனூர் தொகுதி செயலாளர் சாகுல் ஹமீத், வில்லியனூர் தொகுதி சிறுபான்மை தலைவர் அசாருதீன், மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆஷிக் மற்றும் சுல்தான்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜலால்பாய், மொய்தீன் பாய், ஃபைசல், மர்சூக், யாசர், கண்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். அப்படியே எல்லாம் லைனா இல்லைங்க, கொஞ்சம் பின்னாடி புதுச்சேரியில் யாசகர்கள் இல்லா நிலையை உருவாக்கும் பணியை இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தின் ஸ்மைல் வாழ்வாதாரம் மற்றும் நிறுவனத்திற்கான விளிம்பு நிலை தனி நபர்களுக்கான ஆதரவு திட்டத்தின் கீழ் புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மற்றும் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி இணைந்து செய்து வருகிறது. இந்த பணியை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் கருணாநிதி, திட்ட நோடல் அதிகாரி கார்த்திகேயன், நல அதிகாரி சாலமோன் ஆகியோர் வழிகாட்டுதல் மற்றும் மேற்பார்வையில் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி செய்து வருகிறது. இதில் சாலையோரம் வசிப்பவர்களை சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி குழு காவல்துறையினர் உதவியுடன் மீட்டு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை அளித்து காப்பகத்திற்கு அழைத்து வந்து பராமரித்து வருகிறது. பின்னர் அவர்களை குடும்பத்துடன் சேர்ப்பது, வேலை அல்லது தொழில் மூலம் கௌரவமாக வாழ செய்யும் பணியையும் செய்து வருகிறது. இந்த நிலையில் ஒதியஞ்சாலை காவல் நிலையம் அருகில் 80 வயது மூதாட்டி ஒருவர் சாலையோரம் யாசகம் எடுத்து வாழ்ந்து வருவதாக தகவல் வந்தது. இதையடுத்து ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் காவல்துறையினர் உதவியுடன் சாரோன் சொசைட்டி ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் மோகன், சுகுணா தலைமையில் ராஜாகுமார், சமூக பணியாளர் ஜெயஸ்ரீ, காயத்ரி, ஐஸ்வர்யா ஆகியோர் அடங்கிய குழு அப்பகுதிக்கு சென்று அங்கேயே அந்த மூதாட்டியை சுத்தம் செய்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்தனர். பின்னர் அவர்களுடைய காப்பகத்திற்கு அழைத்து சென்று பராமரித்து வருகின்றனர். ஓகேண்ணா. அரியாங்குப்பம் பிரீமியர் லீக் சீசன் 2 கிரிக்கெட் தொடர் கோலாகலமாக தொடங்கியது. ஊரின் பெரியவர்கள், இளைஞர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். இந்த தொடரில் மொத்தம் 6 அணிகள் பங்கேற்றுள்ளன. ஒவ்வொரு அணியிலும் 15 வீரர்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் மொத்தம் 90 கிரிக்கெட் வீரர்கள் இந்த தொடரில் விளையாடி வருகின்றனர். காலை 8 மணி அளவில் போட்டிகள் தொடங்கின. முதல் போட்டியில் LK ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் ஜோதி ராக்கர்ஸ் அணியும் மோதியதில் ஜோதி ராக்கர்ஸ் அணி வெற்றி பெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற 2வது ஆட்டத்தில் ஐயப்பன் ஸ்குவாட் அணியும் ஜெகநாத் சோல்ஜர்ஸ் அணியும் மோதியதில் ஜெகநாத் சோல்ஜர்ஸ் அணி வெற்றி பெற்றது. தொடர்ந்து 3வது போட்டியில் கஜா வாரியர்ஸ் அணியும் ஆனந்தன் டைட்டன்ஸ் அணியும் பலப்பரீட்சை நடத்தின. உள்ளூர் இளைஞர்களின் திறமையை வெளிப்படுத்தும் இந்த கிரிக்கெட் தொடர் விளையாட்டு ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பிரபு அவர்கள் வீசிய பந்தை
ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் 8வது கூடல் சாசன தலைவர் ரோட்டரியன் ராம்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா ஆகிய 2 விழாக்களும் தனியார் உணவகத்தில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. விழாவில் உரையாற்றிய சாசன தலைவர் ரோட்டரியன் ராம்குமார் அவர்கள் தனது பிறந்தநாள் கொண்டாட்டம் மற்றும் கிளப் கூட்டத்தில் அனைவரும் காட்டிய அளப்பரிய அன்பு, பாசம், வாழ்த்துகள், ஆசிகள், செய்திகள், தொலைபேசி அழைப்புகள் மற்றும் கனிவான வருகை ஆகியவற்றுக்காக இதயம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். ஒரு கனவாக தொடங்கிய பயணம் இன்று 93 அற்புதமான உறுப்பினர்களை கொண்ட ஒரு அழகான குடும்பமாக மலர்ந்திருப்பதாக கூறினார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸின் நிறுவனர் மற்றும் முதல் தலைவராக இந்த சிறப்பான நிகழ்வை கொண்டாட அனைவரும் ஒன்று கூடியதை காணும் போது தான் மிகவும் பாக்கியசாலியாகவும் பணிவாகவும் பெருமையாகவும் உணர்வதாக தெரிவித்தார். விழாவிற்கு நேர்த்தியையும் மகிழ்ச்சியையும் மறக்க முடியாத நினைவுகளையும் சேர்த்த மயக்கும் இசைக்கருவி நிகழ்ச்சியை வழங்கிய ரோட்டரியன் குரு பிரசாத் மற்றும் அவரது குழுவினருக்கு சிறப்பான பாராட்டுகளை தெரிவித்தார். அற்புதமான நிகழ்வின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றிய அர்ப்பணிப்பு மற்றும் அயராத உழைப்பை வெளிப்படுத்திய அன்பிற்குரிய முதல் செயலாளர் ரோட்டரியன் டாக்டர் பூர்ணிமா மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் ஹேமராணி ஆகியோருக்கு தனது மனமார்ந்த நன்றிகளை பகிர்ந்தார். மேலும் ரோட்டரியன் டாக்டர் ராஜேஸ்வரி, ரோட்டரியன் சங்கரானந்த், ரோட்டரியன் கதீஜா, ரோட்டரியன் இம்தியாஸ், ரோட்டரியன் அமலா தேவி, ரோட்டரியன் பிரியங்கா, ரோட்டரியன் தேவநாதன் மற்றும் ரோட்டரியன் தேவ ஏழுமலை ஆகியோருக்கும் விழாவை சிறப்பாக நடத்த திரைக்கு பின்னால் அயராது உழைத்த அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றிகள். சிறியதோ அல்லது பெரியதோ ஒவ்வொரு பங்களிப்பும் கவனிக்கப்பட்டு மதிக்கப்பட்டு பெரிதும் பாராட்டப்படுவதாக நினைவு கூர்ந்தார். தனது பிறந்த நாளில் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு கொண்டாட்டம் மட்டுமல்ல, தனது க்ளோயிங் ஸ்டார்ஸ் குடும்பத்தினர் பகிர்ந்து கொண்ட அன்பு, நட்பு, பாசம் மற்றும் ஒற்றுமை உணர்வுதான். அதற்காக யான் என்றென்றும் நன்றி உடையவனாக இருப்பேன் என்று கூறினார். தனது பிறந்த நாளை உண்மையிலேயே மறக்க முடியாத மற்றும் சிறப்பான நிகழ்வாக மாற்றி அமைத்த அனைவருக்கும் நன்றி என்று கூறினார். க்ளோயிங் ஸ்டார்ஸ் குடும்பத்தில் இவ்வளவு அன்பான, அக்கறையுள்ள, ஆதரவான உறுப்பினர்களை பெற்றிருப்பது தனது பாக்கியம் என்றார். தொடர்ந்து இணைந்து வளர்வோம், இணைந்து சேவை செய்வோம், இணைந்து கொண்டாடுவோம், நமது க்ளோயிங் ஸ்டார்ஸ் குடும்பத்தை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வோம் என்று கூறினார். விழாவில் ரோட்டரி அமைப்பின் பிற அத்தியாய உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், சமூக ஆர்வலர்கள் பலரும் பங்கேற்று வாழ்த்தினார்கள்.